சீனியர் செகண்டரியில் இங்கிலீஷில் லெசன் நம்பர் 23. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் வந்து நிதிஷ் அவர் கேட்டிருந்தார் இந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் லெசன் நம்பர் 23. அந்த செக்ஷன் 1. ரீட் த ஃபாலோயிங் கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ மேன் கால்ட் ராஜாமணி. ஸோ கீழே ராஜாமணிங்கிற ஒரு ஆளை பற்றி ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஹிஸ்ட்ரினாக்கா அவரை பற்றி வரலாறு, அவரோட பேக்ரவுண்டு, ஹெல்த்து, இந்த மாதிரிலாமே இருக்கும் டீட்டெயில்ஸு. அதை என்னென்னு பார்ப்போம். Rajamani is a boy of 12 years. He comes from the village of Tamil Nadu. His father is dead. Rajamani discontinued his education after class 6th to help his mother in running a tea shop. He has two elder brothers and two elder sisters. ஸோ ராஜாமணி வந்து 12 வயசு பையன். அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் அப்பா இறந்துட்டார். அதனால் பார்த்திங்கனாக்கா அவர் 6வது கிளாஸ்லேருந்து, அதாவது 6வது படிக்கும்போதே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். ஏன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க அம்மா ஒரு டீ கடை வச்சுட்ருக்காரு. ஸோ டீ கடையில் டெய்லி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் படிப்பை நிறுத்திட்டார். இவருக்கு 2 அண்ணனுங்களும் இருக்காங்க, 2 அக்காங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. About 6 months ago, he developed an eye infection for which he sought medical attention. He was given several intramuscular injections. During the course of treatment, he developed an abscess at the injection site. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குனாக்கா, அவர் கண்ணில் அந்த பையனோட கண்ணில் வந்து ராஜாமணி கண்ணில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் இதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பையனுக்கு நிறைய இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு. அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் டைமில் பார்த்திங்கனாக்கா அவருக்கு இந்த கண்ணில் வந்து ஒரு அப்சஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A couple of months later, he got a pimple on his nose which remained for several weeks and then developed into septicemia, which spreads to the rest of his face. Meanwhile, he also began to get skin lesion on his leg, also along with getting ill with TB. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல மூக்குக்கிட்ட ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு வாரம் பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அதாவது செப்டிக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிச்சு அவர் மூஞ்சி ஃபுல்லாகவே. அப்புறமா பார்த்திங்கனாக்கா அவரோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி வெள்ளை கலர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் காலில் இருக்க தோலுங்க.